என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது. பசி கடவுளும் உணவு கடவுளும் உங்களையும் எல்லா உயிரினங்களையும் நலமோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறது. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடும் பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிரிப்பாக்கிறது. சரி ஐயா, இன்றைக்கி என்ன தலைப்புங்க ஐயா? சூப்பர் தலைப்பு இன்றைக்கி, புரியுதுங்களா? அருமையான தலைப்பு. சரி, என்ன அப்படின்னா 2 சப்ஜெக்ட் எடுப்போம் இன்றைக்கி புரியுதுங்களா? இன்றைக்கி நாங்களாம் குருநாதர்னு சொல்ல மாட்டோம், வழிகாட்டின்னு சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் புரியுறதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும்ல. அதுக்காக நான் ஒரு சூப்பர் குரு சொல்ல போகிறேன் இன்றைக்கி. நம்பர் 1 அருமையான குரு. என்ன, அங்கே போங்க, புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும். என்ன யாருன்னு கேட்குறீங்களா? அருமையான ஆளுங்க, உண்மையாகவே சொல்கிறேங்க. உண்மையாகவே இறை உணர்வு உணர்ந்த குருவை சொல்கிறேங்க. அவர் யாருன்னு கேட்குறீங்களா? பாண்டிச்சேரி வீரையா, புரியுதுங்களா? அவர் ஒருத்தருக்கு பிறந்த நாளுக்கு மரம் வைக்கிறாரு. சீத்தா மரம் வைக்கிறார். வச்சுட்டு அந்த சீத்தா மரம் அது கனி கொடுக்கும் பொழுது பலர்களுக்கு கேன்சரை குணப்படுத்துன்னு பதிவு பண்ணுறார். புரியுதுங்களா? இன்றைக்கி அவர் மரம் வைக்கிறாருங்க. யார் யார் நோயை குணப்படுத்த போகுது அவருக்கே தெரியாது. புரியுதுங்களா? அவர் தான் உண்மையான இறை தத்துவத்தை உணர்ந்தவர். மக்களுக்கு உண்மையை சொல்லி கொடுக்குறாரு. அவர் உங்கள் குருநாதர் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு? அந்த பதிவு போடுறேன், கேளுங்க எல்லாம். உங்கள் குருநாதர் உங்கள் ஊரில் ஆசிரமம் கட்டுங்கன்னு சொன்னாங்க. உங்கள் ஊரில் மரம் வைன்னு சொல்லி கொடுத்தாராம் குருநாதர். ஏங்க, ஆசிரமம் சோறு போடுமா, இயற்கை சோறு போடுமா? உங்கள் குருநாதருக்கு எதுனா தெரியுதா? உங்களையே கேட்குறேன். எங்ககிட்ட தானே நிற்கிறீங்க விவசாயிக்கிட்ட. ஆசிரமம் கட்டுன்னு சொன்னார். ஆசிரமம் கட்டிடலாம், பட்டினியாக வாழ்வீங்களா? ஆசிரமம் சோறு போடாதுங்க, இயற்கை தான் சோறு போடும். அதனால் வீரையாவுக்கு நன்றி சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். அவரெல்லாம் வாழ்க்கையில் பிறந்துக்கிறீங்க ஒரு முறை, அவரெல்லாம் அவர் முகத்தை பாருங்கள், நல்லது நடக்கும். புரியுதுங்களா? நான் யாரை பற்றி போதிக்கிறேன் பார்த்தீங்களா? உண்மையாக அவர்கிட்ட போனீங்கன்னா உங்கள் ஊரில் மரம் வையின்னு சொல்லுவார், ஆசிரமம் வையின்னு சொல்ல மாட்டார். அவர் உண்மையாக இறை உணர்வு உணர்ந்தவர் அவர் தான். பசி வணக்கம்.